கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் அன்போடு இந்த செய்தி வேலைக்கு வரவேற்கிறேன். கடந்த மே மாதம் மற்றும் ஜூன் மாதத்திலே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தொடர் செய்திகளாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள், அதில் தேவனுடைய ராஜ்யம்னா என்ன நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்தோம். நம்முடைய சொந்த அறிவு நம்மை நடத்தாமல், நம்முடைய மாம்சத்திற்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக இல்லாமல், இந்த உலகத்தினாலே ஆளுகை செய்யப்படுகிறவர்களாய் நாம் இல்லாமல், பிசாசினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள இல்லாமல், தேவன் நம்மை ஆளுகிறவர்களாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை புரிந்து கொண்டு அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கிற பிள்ளைகள் வெகு சிலர். We may call ourselves as a Christians. நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வேதம் வாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஏன் ஊழியம் கூட செய்கிறோம். பட் there is a question. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீங்களா, அதுக்கு வெளியே இருக்கீங்களா? தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா? ஏன்னா பூமியின் ராஜாக்களே அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. நம்ம பூமியினுடைய நம்ம ராஜாவாக இருப்போம் நமக்கு. ஆனால் நமக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறார், அவர் நம்மை ஆளுகை செய்யணும். பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், அதுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் அழைக்கப்படுறவங்க நிறைய பேர், அதுக்குள்ளே பிரவேசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் தொடர்ந்து அந்த ராஜ்யத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை பேசினதை, துவங்கினதை பற்றி சுவிசேஷ புத்தகங்கள் இருக்குது. அதனுடைய நிறைவேற்றம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் படிக்கிறோம். ஸோ தொடர்ந்து அநேக சத்தியங்களை படிக்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம் நாம் ஒன்றாயிருப்பது, ஒருமனப்பட்டிருப்பது. இந்த வாரத்தில் மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்டை நம்ம படிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில் எல்லா கிராமங்களுக்கும் போனார், எல்லா பட்டணங்களுக்கும் போனார். அவர் உபதேசித்தார்னு பார்த்தோம், அவர் போதித்தார்னு பார்த்தோம். அவர் போதித்தது 2 வகையான மக்களுக்கு. ஒன்று திரளான கூட்டத்திற்கு, இன்னொன்று சீஷர்களுக்கு. திரளான கூட்டத்துக்கிட்ட பேசும்போதெல்லாம் என்ன செய்வார் தெரியுங்களா? ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டு வந்து விடுவார், ஒரு ஓமையை சொல்லிவிட்டு வந்து விடுவார். ஒரு ஓமை தொடர்ந்து 4-5 ஓமைகளை கூட சொல்லுவார். ஆனால் சீஷர்கள்ட்ட வந்து உட்காரும் பொழுது கதை சொல்ல மாட்டார். நேரடியாக சத்தியங்களை ஓப்பனாக பேசுவார். அவருடைய உபதேசங்கள் எல்லாம் எதற்குரியதாக இருந்துச்சு? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து தான் பேசினார். ஒரு நாள் என்ன நடந்தது? சீஷர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. திடீர்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தாங்க. வந்து உட்காந்து அவர் ஓமையை சொல்லி முடித்த உடனே கேட்டாங்க, ஆண்டவரே, நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலும் என்ன செய்கிறீங்க? ஓமைகளாகவே பேசுகிறீங்க, அவங்கக்கிட்ட என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. வாங்க உங்கள் வேதாகமத்தில் மத்தேயு 13வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். ரைட். 10வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். 11வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக,
பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. நல்ல கவனிங்க. பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவன் வெளிப்படுத்தவில்லை. எல்லா காலத்திலும் அதை பேசலை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பேச ஆரம்பித்தார், இன்று வரைக்கும் அது தொடர்கிறது. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாருக்கும் கிடையாது, அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான். ஏன் எல்லாருக்கும் கிடையாது? நம்ம அதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் தேவன் எல்லாருக்கும் சொல்லலை? அதை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் 12வது வசனத்தை கவனிக்கலாம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவன் எவனோ, இந்த உள்ளவன் எவனோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எழுதணும் அப்படின்னு சொன்னால், பாக்கியம் உள்ளவன் எவனோ, கிருபை உள்ளவன் எவனோ, வாஞ்சை உள்ளவன் எவனோ, விருப்பம் உள்ளவன் எவனோ, தாகம் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூர்ணம் அடைவான். அப்போ நாம் எல்லாருமே, என் சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இந்த சத்தம் கேட்குற எல்லாருமே பாக்கியம் உள்ளவங்க, எல்லாருமே கிருபை பெற்றவங்க. ஆனால் அடுத்த வார்த்தைக்கு நம்ம பாத்திரமாக இருக்கிறோமான்னு பார்க்கணும். வாஞ்சை உள்ளவன் எவனோ, விருப்பம் உள்ளவன் எவனோ, தேடுகிற அந்த ஒருவேளை எதிர்பார்ப்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு தான் கொடுக்கப்படும். ஸோ கர்த்தர் பாக்கியம் கொடுத்துட்டார், கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாரு. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை தேடுகிறோமா? பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதில் எந்த அளவுக்கு நம்ம ஆர்வம் காட்டுகிறோம்? இன்றைக்கி காலையில் நம்முடைய ஆர்வம் எதில் இருந்துச்சு? நம்ம எவ்வளோ போராட்டம், எத்தனை மஞ்சள் தண்ணி, எத்தனை திருமண ஆயத்தங்கள், பெண் அழைப்பு, இல்லை ரிசப்ஷனு, நம்முடைய தேடுதல்லாம் எங்கே இருக்கும்? பரலோகருடைய ராஜ்யத்தினுடைய ரகசியத்துக்கு நம்ம அழைக்கப்பட்டோம். இங்கே வந்து உட்காந்துட்டோம். உட்கார்ந்த பிற்பாடு கூட நிறைய பேர் கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, அவங்க மனசெல்லாம் இங்கே இருக்கும். அவங்க ஒருவேளை ஆன்லைனில் அப்படி வச்சுக்கிட்டு அங்கே அந்த ரிசப்ஷனுக்கு நடுவில் அப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் இங்கே உட்காந்துட்டு 2 பேர் நைட்டு முழுக்க வடை சுட்டு உட்காந்துருப்பாங்க போல இருக்குது. இங்கே வந்து அந்த பாட்டில் எனக்கு தெரியல, சத்திய வேதம் பக்தரின் இதில் ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்குது. அது எப்படி தான் தூக்கம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லணும்னு கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாரு. ஆனால் உனக்கு வாஞ்சியும் கிடையாது, விருப்பம் கிடையாது. ஏன் தெரியுமா? யூ ஆர் ஆல்ரெடி கவர்ன் பை, இல்லை உன்னை முழுமையாக கண்ட்ரோல் எது எடுத்திருக்குன்னா உன் சரீரம் எடுத்திருக்கும், இந்த உலகம் எடுத்திருக்கும், பிசாசு எடுத்திருப்பாங்க. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், அந்த ரகசியத்தை தேடுவோம், வாஞ்சிப்போம். இந்த செய்தி ஒருவேளை நான் பேசுகிறேன்னா எனக்கு இல்லை, எனக்கும் சேர்த்து தான். அப்போ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு செய்தி தேவன் கொண்டு வருகிறார். அவர் ஓமைகளாக பேசவில்லை, டைரெக்டாக பேசுகிறார். இப்போது யாருக்கிட்ட பேசுகிறாரு? ஒருவேளை நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நம்ம பாக்கியசாலிங்க நம்மக்கிட்ட பேச விரும்புகிறார். யார்கிட்ட பேசல அவர்? பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க, பாக்கியம் இல்லாதவங்க, அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள். 13வது வசனம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால், கவனிக்கணும், இல்லாதவன் எவனோ, அவன் யாரு? விருப்பம் இல்லாதவன், வாஞ்சை இல்லாதவன். நம்ம ஒருத்தங்கிட்ட பேசும்போது அவங்க நம்மகிட்ட தலையை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொன்னேன் அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்? அவங்க என்ன பண்ணல, நம்ம வார்த்தையை கவனிக்காமல் வேற எங்கேயும் என்ன பண்ணியிருக்கிறாங்க. அது உண்மை தானே? அப்போது கவனிச்சு பாருங்கள், நம்ம கேட்குற மாதிரி இங்கே தான் இருப்போம், நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா, விருப்பம் இல்லைன்னா நம்முடைய காது வேலை செய்யாது, நம்முடைய கண் வேலை செய்யாது, அதை போய் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது வேலை செய்யாது. நம்ம மேபி வி ஆர் ப்ரெசன்ட், இங்கே இருப்போம், ஆனால் நம்ம ரிசீவர் ஒழுங்காக பொருத்தப்பட்டிருக்காது, நம்மளுடைய முழு கான்சன்ட்ரேஷனும் அங்கே இருக்காது,
நம்முடைய எண்ணங்கள் மேலோங்கும், நம்முடைய சிந்தை மேலோங்கும், நம்ம விருப்பம் மேலோங்கும், நம்முடைய புத்தி வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். விருப்பம் இல்லாதவன் எவனோ, வாஞ்சை இல்லாதவன் எவனோ அவன் பார்ப்பான், ஆனால் அதனால் பிரயோஜனம் இருக்காது. அவன் காதுக்குள்ளே வரும், அது அவனுக்கு பிரயோஜனப்படாது. அவன் இருதயத்துக்கிட்ட போகும், அது வேலை செய்யாது. கண் இருந்தும் காண முடியாது, காது இருந்தும் கேட்க முடியாது, இருதயம் இருந்தும் உணர முடியாது. பாருங்கள், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஓமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஏன் தெரியுமா? அநேக நேரத்தில் நான் கதை சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. அவங்கக்கிட்ட எவ்வளவு பேசினாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஓப்பனாக தெளிவாக அவங்க முன்னாடி இருந்தால் கூட அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இது பிரத்யட்சமாக தெரியுதுங்க. இதை புரிஞ்சிக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? நம்ம யோசிப்போம். நிச்சயமாய் புரிந்து கொள்ள முடியாது. வேதத்தின் மகத்துவத்தை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஆனால் அது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்தா? அந்நிய காரியம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு அது நிந்தையாக இருந்தது, அருவருப்பாக இருந்தது. இது எனக்கு அது மகத்துவங்க. மகத்துவத்தை மக்கள் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அந்நிய காரியம். அது எனக்கு அது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அருவருப்பாக தெரியுது, நிந்தையாக தெரியுது. பழைய ஏற்பாட்டு மக்கள் அப்படி தான். சரி, அவங்கள அப்படி சொல்லணும்னு இப்போ மக்கள் இப்படி இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த வசனம் படித்தும் ஒருத்தங்களால் மாற முடியாதுன்னா எப்படி? அவங்களுடைய இருதயம் கொழுத்திருக்கிறது. ஏன்னா ஏசாயாவுக்கு எழுதும்பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதும்பொழுது எப்படி எழுதினார்னா, நீ இப்போது அவங்க கண்களை மூடி போடு, அவங்க காதை மந்தமாக்கு, அவங்க இருதயத்தை கொழுத்ததாக்கு. அவங்க கேட்கவே மாட்டாங்க. பல வருஷமாக ஆராதனை கூடத்துக்கு வந்திருப்பாங்க. ஏசாயாவை எங்கே தெரியுமா கூப்பிட்டு போனார்? ஆலயத்துக்கு கூப்பிட்டு போனார். ஆலயத்துக்கு ஏசாயாவை கூப்பிட்டு போனார், எசேக்கியேலை கூப்பிட்டு போனார். எசேக்கியேலை கூப்பிட்டு போகும்போது ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் பார்க்கலாம். போய் ஆலயத்தினுடைய சுவரில் ஒரு துவாரம் விட்டு தலையை உள்ளே விட்டு பாருனார். அவன் உள்ளே விட்டு பார்த்தா எல்லாம் ஆலயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு யாரை பார்க்குறாங்களா தெரியுமா? சூரியனை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே இருப்பாங்க, ஆலயத்துக்குள்ளே இருப்பாங்க, ஆனால் அவங்க விக்கிரகத்தை வணங்குறவங்களா இருப்பாங்க, அவங்க மாம்சத்தை தேடுறவங்களா இருப்பாங்க. இதுதான் வழக்கம். அதனால் அவர் சொல்கிறாரு, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, உணர்றதுக்கு ஆள் இல்லை. பார்த்தாலும் அவங்க பார்க்காத போயிடுவாங்க, கண்டும் காணாமல் போயிடுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய நேச்சர் அப்படி, மனிதனுடைய சுபாவம் அப்படி. பொதுவாக மனிதன் ஈஸியாக எடுத்துப்பான்னு நினைக்கிறீங்களா? எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஒரு விஷயம் நான் பேசினா கேட்குதா பாருங்கள். எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் இப்படி தான் பேசுவார். எங்கள் கிளாஸில் என்ன மாதிரி சத்தமெல்லாம் பேச மாட்டார். ரொம்ப மெல்லியதான வாய்ஸ் அவருக்கு. ரொம்ப பொறுமையாக தான் பேசுவார். அவர் கிளாஸை கவனிக்கணும் அப்படின்னா காதை நம்ம ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்தா கூட தூக்கி அவர் கிட்ட போட்டு வச்சிருந்தா தான் கேட்கும். ரொம்ப மைனூட்டாக காதை அப்படி வர திருப்பி நுழைச்சி கழிச்சு கேட்டால் தான் புரியும். அவர் எந்த காலத்துலேயும் சத்தமாலாம் பேச மாட்டார், பொறுமையாக தான் பேசுவார். நம்ம பண்ணோம்னா, வா தம்பி நல்லா இருக்கிறியா அப்படின்பார். அவ்வளோதான் அவருடைய பேச்சே. ஒன்று எனக்கு புரிஞ்சிச்சு, நாங்கள்லாம் சத்தமாக பேசி பேசி உங்கள் காதில் வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போது ரொம்ப அடைப்பு ஏற்பட்டுருக்கு. இங்கே உட்காந்துருப்போம், நம்ம காது சரியாக வேலை செய்யாது. நம்ம கண் பார்த்திங்கன்னா அது எனக்கு தெரியலைங்க.
இப்படியே உட்காந்துருக்குறாங்க பாதி பேர். எனக்கு தெரியல, அந்த டேலண்ட்லாம் தெரியல. சரிங்களா? நான் சொல்லலைங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு இருந்தவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்க கதை சொன்னால் எப்படி உட்காந்துருப்பாங்களாம்? கண் இருந்தும் காணாமலும், காது இருந்தும் கேளாமலும், இருதயம் எப்படி இருந்துச்சா? நீங்கள் டெஸ்ட் எடுக்க போனீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுக்கலாம். டெஸ்ட் எடுத்து முடிச்சோன்னே ஸ்கேன் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று கொடுப்பாங்க, ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் லிவர் என்ன இருக்குது? ஃபேட்டி லிவர். ஆனால் இந்த ஹார்ட் எடுக்க போனீங்கன்னா உங்கள் கொழுத்த இருதயம்னு ரிசல்ட் வராது. என்ன வரும் அப்படின்னா அங்கங்கே பிளாக் இருக்குதுன்னு வரும். சரியா? கொழுத்த இருதயம்னு என்ன பண்ணுறதில்ல, இப்போது ஃபேட்டி ஹார்ட்லாம் நமக்கு ரிப்போர்ட் கொடுக்குறதில்ல. ஆனால் வேதாகம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது, நம்ம இருதயம் எப்படிப்பட்டதான்? ஃபேட்டி ஹார்ட், ரொம்ப கொழுப்பு பிடிச்சதான் அது. அது உணர்வுக்கு இடமில்லாத அளவு கொழுத்து போயிருக்கும். சரி, அவர் என்ன சொன்னார்? கவனமாக பாருங்கள், 16வது வசனம். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும். இப்போ நான் என்ன சொன்னேன்? உள்ளவன் எவனோ அப்படின்னா என்ன? பாக்கியம் உள்ளவன் எவனோ. கேட்கிறதுக்கு உனக்கு பாக்கியம் இருக்குது. இப்போ கேட்குதுங்களா? ஹலோ, கேட்குதா? பாக்கியம் உள்ள காது. சரி, பார்க்குறீங்களா? கண் தெளிவாக இருக்குதா? ஓகே ஓகே, பாக்கியம் உள்ள கண். இப்போ இன்னொரு வார்த்தையை அவர் ஆட் பண்ணுறார். என்ன பாருங்க, 17. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவளை காணாமலும் நீங்கள் கேட்கிறவளை கேட்க விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, பார்க்கணுன்னு விரும்பின நீதிமான்கள், பார்க்கணுன்னு கேட்கணுன்னு விரும்பின தீர்க்கதரிசிகளுக்கு அதெல்லாம் கிடைக்கல. யாருக்கு கிடைச்சி தெரியுமா? உண்மையாகவே நீங்கள் பாக்கியசாலிங்க. நீங்கள் எல்லாருமே பாக்கியசாலி. அதுவும் குறிப்பாக இந்த சத்தியத்தை கேட்குறதுக்கு இன்றைக்கி இருக்கிறீங்களா, நீங்கள் பாக்கியசாலி. இதை நிறைய பேர் நேரடியாக கேட்க முடியாது, மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பாக்கியசாலி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தினுடைய விஷயங்களை ஆரம்பத்தை தான் பேசினார். அது அவருடைய துவக்கம் மட்டும்தான். ஆனால் என்ன நடந்தது தெரியுங்களா? முதல் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தாபிக்கப்பட்ட சபையில் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. கதை சொல்லவே கிடையாதுங்க, ஓமைகளே கிடையாது, எல்லாம் டைரக்டானவைகள் தான். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பாருங்கள், நாற்பதாவது வசனத்தை பாருங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி, குறிப்பாக சொல்லப்போனால் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அர்ப்பணிப்புதில், ஜபத்தில் எல்லாரும் இணைஞ்சு தினமும் கேட்டிருந்தாங்க. தினமும் தேவாலயத்தில் ஒருமனப்பட்டாங்க. அவங்களுக்கு உபதேசங்கிறது தொடர்ந்து கொடுக்கப்பட்டது. அனுதினமும் உபதேசித்தாங்க. இப்போ கவனிங்க, இப்போ ஃபஸ்ட்டு திருச்சபையில் அப்போஸ்தலர்கள் என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னா, கூடி வரும்பொழுதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஜனங்க என்ன தெரியுங்களா செஞ்சாங்க? தினமும் ஆவலோடு சபைக்கு வந்தாங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் எங்களுக்கு வேணும் கேட்க ஆரம்பித்தாங்க. ஒருத்தரும் அவங்கள எதிர்த்து எதுவும் கேட்க முடியல. அவங்க தொடர்ந்து பேச ஆரம்பித்தாங்க, தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஜனக்கூட்டம் கூடிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சது. 8000 பேர் திடீர்னு ஒரு வாரத்துக்குள்ளே 8000 பேர். அப்புறம் கூடிக்கிட்டே இருக்க நம்பர் கூட ஆரம்பிக்கும்போது அங்கிருந்த ஒரு சிலருக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில்
17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த சதுசேய சமயத்தாரான அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். பொதுவான சிறைச்சாலையிலே கொண்டு போய் அப்போஸ்தலரை வைத்தார்கள். எதற்கு? இவங்க பேச 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 ஜனங்க கேட்க 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 தேவனுடைய ராஜ்யம் விஸ்தரிப்பாகிறது. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை படிக்கும்பொழுது போன வாரம் நம்ம எதை படித்தோம்? ஒற்றுமையை பற்றி படித்தோம், ஒரு மனத்தை பற்றி படித்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் 2 பேருக்கு முக்கிய பங்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி படிக்கிற பரிசுத்தாவியானவர். அதுக்கு அடுத்த வாரத்தில் படிக்கிறப்போ உபதேசித்தவங்க யார், கேட்டவங்க யாருன்னு படித்தோம். விசுவாசிகளும் ஊழியர்களும் சேர்ந்து எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுன்னு படித்தோம். இப்போ கவனிச்சு பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து உபதேசித்து கொண்டிருந்தாங்க. நீங்கள் 2, 3, 4 அதிகாரங்களில் படிச்சிங்கன்னா தொடர்ந்து உபதேசம் இருந்துக்கிட்டே இருக்குது. தினமும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜனங்க கேட்க ஆரம்பித்தாங்க, அவங்ககிட்ட மாற்றம் வர ஆரம்பித்தது, அவங்க செயல்பட ஆரம்பித்தாங்க, சபை பெருக ஆரம்பித்தது. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? பிரதான ஆசாரியன் சதுசேயர் எல்லாரும் எழும்பி உபதேசத்தை நிறுத்தணும். அவங்க உபதேசம் பண்ணக்கூடாது, டீச்சிங் இருக்கக்கூடாது. டீச்சிங்கை நிறுத்திட்டா, ஜனங்க கேட்க ஆரம்பிக்கிறத தடுத்துட்டா தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்த்து வேலை செய்ய முடியும்னு சொல்லி செஞ்சாங்க. என்ன நடந்தது பாருங்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜீவ வார்த்தையை போய் பிரசங்கம் பண்ணுங்க. ஒரு பெரிய அற்புதமாக நடக்குது. தேவதூதன் வந்து சிறைச்சாலை கதவு திறந்து விடுறாரு. இவங்க போய் என்ன செய்கிறாங்க? அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவனுடைய தேவாலயத்தில் பிரவேசித்து, கவனிங்க 21 எல்லாரும் மறுபடியும் ஒரு முறை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணி. இப்போ கவனிங்க, இப்போ ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கணும். அவங்க கேட்டாங்க, சிறைச்சாலை கதை திறந்து விட்டாங்க. அதிகாலையில் அவங்க எங்கே போனாங்களாம்? போய் பிரசங்கம் பண்ண. யார்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணியிருக்கணும்? தேவாலயம் அதிகாலையில் யாருக்கு? தூணுக்காக போய் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. ஜனங்க அதிகாலையில் எங்கே தெரியுமா இருக்கிறாங்க? தேவாலயத்தில் கூடி உட்காந்துங்கிறாங்க. இவங்கள பிடிச்சும் போய் நைட்டு வச்சுட்டாங்க உள்ள. இவங்க எல்லாம் எங்கே உட்காந்துருக்குறாங்க? இந்த விருப்பம் உள்ள வாஞ்ச உள்ளவனா என்ன தெரியுமா? 9:30 மணிக்கு நமக்கு ஆராதனைன்னா 10:30 மணிக்குள்ளே வராங்க பாருங்கள். அவங்க ரொம்ப வாஞ்சி உள்ளவங்க, அவங்க ரொம்ப விருப்பம் உள்ளவங்க. நீங்கள் பைபிள் ஸ்டடி நீங்கள் கவனித்து பாருங்களேன். நம்ம சபையில் 9:30 மணிக்கு ஆராதனை ஷார்ப்பாக ஆரம்பிக்கிறோம். எத்தனை விசுவாசிகள் நான் 9:30க்கு முன்னாடி எனக்கு எந்த டைமில் ஆரம்பிப்பாங்க தெரியாது, நான் முன்னாடி வந்து உட்காந்துருப்போம் அப்படின்னு உட்காந்துருப்போமா? வசனத்துக்காக ஓடோடி கர்த்தர் வர்றதுக்கு முன்னாடி ஓடி வந்து முன்னாடி உட்காந்த ஜனங்க இருந்தாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு எல்லா வேலையும் முடிச்சு ரிலாக்ஸாக வி ஆர் கம்ஃபர்டபுள். நவ் ஐ கேன் கோ. என் வேலையெல்லாம் நிதானமாக எறும்பு மாடு குளிக்கிற மாதிரி குளிச்சுட்டு என்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி. எதுக்கு நீ ஜோடிச்சுக்கிட்டு உள்ளே வந்து உட்கார்ற? உனக்கு அந்த ஜோடனைக்கு கொடுக்குற முக்கியத்துவம், கர்த்தருடைய வார்த்தை, அந்த ரகசியம் எனக்கு தேவை. நான் அறிந்து கொள்வதற்கு ஆவலோடு நான் முன்னாடி வருவேன். எத்தனை பேர் அதிகாலையில் அவங்க சர்ச்சுக்கு போயிட்டாங்க, சபை கூடி வர இடத்துக்கு போகிறாங்க, ஆலயத்துக்கு போனாங்க, ஜனங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறதுக்கு நீ போன்னு சிறைச்சாலையில் இருந்த ஒரு தேவ மனிதனை விடுதலை செஞ்சு அனுப்புகிறார். ஏன் தெரியுமா? மக்கள் அங்கே உட்காந்துருக்குறாங்க கேட்கறதுக்கு. இங்கே பாஸ்டர் வந்து வெயிட் பண்ணும். எல்லா விஷயத்துக்கும் பாஸ்டர் வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவார், மக்கள் வந்து சேர்த்தோம். ஏன்னா மக்களுக்கு தேர் ஸோ பிஸி. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை குறித்து அறிவது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் யூ ஆர் ஸோ லத்தாஜிக், யூ ஆர் ஸோ கேர்லெஸ். அசட்டை பண்ணக்கூடியவர்களுக்கு பாக்கியத்தை பாருங்கள். முதல்ல பிறக்கிற பாக்கியம் ஏசாவுக்கு கிடைத்தது. அற்ப பொருளுக்காக அதை என்ன பண்ண தெரியுமா? அசட்டை பண்ணான்.
ஒருவேளை கூழுக்கு தூக்கி போட்டு போயிட்டான், திரும்ப அவனுக்கு அது தேடியும் வாய்ப்பே அவனுக்கு இல்லை. ஆனால் நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு. நாளைக்கு இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு உயிர் இருக்குமா தெரியாது. ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? வி கோ ஆன் அவர் ஓன். நம்ம இஷ்டம், நம்ம விருப்பம். இந்த வாரம்லாம் அடுத்த வாரம், இந்த செய்திலாம் அடுத்த செய்தி. ஃப்ரைடே பைபிள் ஸ்டடி கேட்டிங்களா பிரதர்? இல்லை நான் ஒன்றும் கேட்கல. புதன்கிழமை கேட்டிங்களா? இல்லை பிரதர், நான் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்துக்கிட்டே இருக்கிற. கண் இருந்தும் பார்க்கல, காது இருந்தும் கேட்கல, இருந்தும் உணரல. அதிகாலையில் போய் பிரசங்கம் பண்ணுறாங்க, அதிகாலையில் மக்கள் அங்கே உட்காந்துருக்குறாங்க. ரைட், என்ன நடக்குது பாருங்கள். அடுத்தது, பிரதான ஆசாரியனும் அவனுடைய கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பரையும் எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலரை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவர்களை அனுப்பினார்கள். சேவகர் போய் சிறைச்சாலை அவர்களை காணாமல் திரும்பி வந்து, சிறைச்சாலை மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். திறந்தபோதோ உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியனும் கேட்டபொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனை தலைவன் சேவரோடு கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் ரொம்ப நைஸ் பண்ணி கொண்டு வந்து, ரைட், இப்போ கேட்குறாங்க பாருங்கள். ஆசாரியன் கேட்குறான், நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களோ என்று கேட்டான். இந்த வார்த்தை என்னது? போதகத்தினால் நிரப்பி. தொடர்ந்து போதித்து கொண்டிருந்தார்கள். நான் விசுவாச சபையினுடைய வே ஆஃப் அப்ரோச், சண்டே காலையில் ஒரு இன்றைய சிந்தனை உங்களை தேடி வருது. அனுதின ஆவிக்குரிய ஆகாரம் தினமும் தேடி வருது. எவ்ரிடே ஒரு சங்கீத பகுதி தியானிக்கிறோம், ஒரு ஓமை கதை சொல்லப்படுகிறது. ரெண்டும் இல்லாமல் ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே சிந்திக்கிறதுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்படுது. அது சத்தியத்துக்கு எதிரான எந்த வார்த்தையும் அதில் இருக்காது. சத்தியத்தான், அந்த ஆஸ்பெக்டும் கையில் வரும். எத்தனை பேர் அதை ஸ்கிப் பண்ணுவீங்க தெரியுமா? வெரி ரேர் பீப்புள். காலையில் நீங்கள்லாம் 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் என்ன தெரியுமா செய்வேன்? 12 மணிக்கு போட முயற்சி பண்ணுவேன். கொஞ்சம் படுத்துட்டோம், 12 மணிக்கு மேலே படுத்தா தூக்கம் வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லி படுத்துட்டோம்னா, அப்புறம் ஏன் ப்ரேயருக்கு எந்திரிக்கிற எந்த டைமும் அந்த டைமில் உங்களுக்கு அதை போட்டுருவேன். நீங்கள் 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்களோ எப்போ எந்திரிக்கிறவங்களோ தெரியாது, எந்திரிச்சு அதை பார்க்குறதுக்கு எங்கே நேரம் இருக்குது, அதை ஒதுக்கிடுவோம். வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் அதை படிக்க மாட்டீங்க. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி எத்தனை ஃபெய்த்ஃபுல்லாக கேட்கக்கூடிய விசுவாசிகள். புதன்கிழமை 7 மணிக்கு எனக்கு உலகத்தில் வேறு எந்த வேலையும் கிடையாது, நான் என் நம்பிக்கை சபையிலேருந்து ஒளிபரப்பாகிற அந்த காரியத்துக்கு முழுமையாக என் இருதயத்தை கொடுப்பேன். கேட்குறவங்க எத்தனை பேர்னு எனக்கு தெரியும், அதுவும் எத்தனை நிமிஷம் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி கிடைக்கிறது, பெரம்பலூர்லேருந்து ஒளிபரப்பாகுது, எத்தனை பேர் கேட்குறோம். சனிக்கிழமை மாலையில் டிசைபிள்ஷிப் கிளாஸ், எத்தனை பேர்? 200 பேருக்கு மேலே இருக்கிற திருச்சபையில் அட்டெண்டன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 10 பேர் கூட கிடையாது. சண்டே ஸ்கூல் எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணுறோம்? மத்தியான கிளாஸ் நடக்குது, எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணுறோம்? சண்டே ஆராதனை எத்தனை பேர் மிஸ் பண்ணுறோம்? நீங்கள் கவனித்து பாருங்கள். போதகத்தினால் நிரப்புவதற்கு ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரங்க பிரயாசப்படுறாங்க. ஆனால் நான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கு எனக்கு விருப்பமே இல்லை. உண்மையாகவே நீங்கள் யோசித்து பாருங்களேன்.
நம்ம எவ்வளவு பாக்கியத்தை அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு கிடைச்சிருக்குது வாய்ப்பு, வி மிஸ். போதகத்தினால் அவங்க நிரப்புனாங்க, ஜனங்க கேட்டாங்க. என்ன நடந்துருச்சுன்னு பார்த்துருவோம். அடுத்து 5வது அதிகாரத்தினுடைய 29வது வசனத்தை பாருங்கள். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. கவனிங்க, நீங்க போதகம் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் தடை பண்ணோம். எப்படி நீங்க போதகம் பண்றீங்க? நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிய முடியாது. தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். நீங்கள் சொல்லுங்கள், நியாயம் தருங்க, எதுன்னு நீங்கள் சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு மனுஷனுக்கு கீழ்ப்படிட்டுமா தேவனுக்கு கீழ்ப்படிட்டுமா? ரைட். குறிப்பாக அவங்களுக்கு பேசினார். அவங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்க? அவங்கள கொலை செய்யறதுக்கு வகை தேடினாங்க. ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள். 40வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். நீங்கள் உபதேசம் பண்ணக்கூடாது, நீங்கள் இனிமேல் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கட்டளையிட்டு அவங்களை அனுப்புனாங்க. 41. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இந்த வசனத்தை பாருங்க. இடைவிடாமல் வீடுகளில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி உங்களுக்கு போதித்து பிரசங்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை எந்த அளவுக்கு உங்களுக்கு போதிக்கணுமோ செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு திருச்சபை அதிகமாய் வளர்ந்ததுக்கு 2 பேர் காரணங்க. ஒன்று ஊழியக்காரங்க, இன்னொன்று மக்கள். ஊழியக்காரங்க சோர்ந்துராமல் பிரசங்கம் பண்ணாங்க. எத்தனை வேலை கிடைச்சாலும் அவங்க பேசுவாங்க. வாய்ப்பு கிடைக்கிறதுனால சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணு, பிரசங்கம் பண்ணு. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கக்கூடாது. எங்கே உட்கார்ந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை பேசு, எங்கே இருந்தாலும் பிரசங்கம் பண்ணு. என் கூட பயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, எங்கே இருந்தாவது எனக்கு ஃபோன் வரும் ஜெபம் பண்ண சொல்லி. டிரைவிங்கில் எங்கேயாவது ஓரத்தில் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். எவ்ரி டே தேர் வில் பி சம்படி who will ask guidance. எனக்கு இந்த வசனம் இப்படி இருக்குது, எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மோஸ்ட்லி விசுவாசம் சபைக்குள்ளேருந்து அந்த கால் வராது. விசுவாசம் சபைக்குள்ளேருந்துலாம் கால் வராது. கடந்த வாரம் நானும் ஒரு சிலரும் சென்னைக்கு பயணம் பண்ணுறோம். நம்ம சபையில் இருக்கிற ஒருத்தர் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், இந்த வசனத்துக்கு. எனக்கு மிகுந்த சந்தோஷம். கேட்க 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 தோண்ட தோண்ட ஊறுற கிணறு போல் வசனத்துக்கு விளக்கம் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயணத்தை நான் விரும்புகிறேன். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் 4-5 பேர் சேர்ந்து கிளம்புனீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வசனமாக இருக்கும், மீதிய நேரம்லாம் வசனமாக தான் இருக்கும். ஆமாம், நம்ம அப்படி ஒரு ஓரத்தில் உக்காந்துக்கிட்டு அப்படிங்க கூத்தடிச்சிட்டு வாங்க. நம்ம டூர் போனோம்ல, எவ்வளோ நேரம் வசனம் பேசணும். ஒரு சிஸ்டர் என்கிட்ட, பாஸ்டர் எல்லாம் இன்னும் செல்லை நோண்டின்னு வராங்க, கொஞ்சம் பேசுங்க பாஸ்டர். எல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கை காட்சியாக மூணாரில் தெரியுது. ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்லேயே இப்படி அப்படி உள்ளே அதில் வச்சுருக்கு. என்ன தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம்லாம் எங்கே இருக்குது? இப்போ அந்த ஃபோன்லேயே இருக்குது. ஃபோனை மூடி வச்சுட்டு வெளியாவது பாருங்கடா, கர்த்தருடைய மகிமையை பாருங்கள், கர்த்தர் உருவாக்கிறது பாரு. எதுக்குடா டூர் வந்தோம்? அதுக்கு பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம்? எல்லார் கையிலையும் ஃபோனை கொடுத்து 3 டூர் எதிலே பார்த்துக்கோ. கிடைக்கிறப்பெல்லாம் சத்தியத்தை பேசலாம். பாஸ்டர் 3 வந்தோம், அழகான தோட்டம் இருக்குது, இங்கே உட்காருங்க, இங்கே படித்து கொடுங்க. என்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஆலோசனை சொன்னாங்க, இனிமேல் டூர் போனீங்கன்னா தயவுசெய்து பைபிள்லாம் தூக்கிட்டு வராதிங்க. ஏன்னா யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, வசனத்தெல்லாம் கேட்கறதில்ல.
ஏன்னா அவர்களுக்கு நிந்தையாக இருக்குது, வசனம் கேட்க விருப்பம் இல்லை, சத்தியத்தை புரிஞ்சிக்க விருப்பம் இல்லை, ஆழத்தை தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லை, விளக்கத்தை புரிஞ்சிக்கிட்டு வாழ்க்கையை மாற்றுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஆதி திருச்சபை அப்படி கிடையாது. இடைவிடாமல் வீடுகள் தோறும் தேவாலயத்தில் அனுதினமும் உபதேசம் பண்ணாங்க. இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்? ஒரு 6 செக்ஷன் எனக்கு தினமும் பேசணும்னு நான் பேசுவேன். நான் கற்றுக் கொடுக்கறதுக்கு ரெடி, கேட்குறதுக்கு எத்தனை பேர் ரெடி? எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் வசனத்தை பேசணுமா? ஐ மே பி ஸோ டயர்ட், ஆனால் இந்த ஃபுல் பீட்டில் வந்து நின்றுட்டேன், நத்திங் வில் ஹிண்டர் மீ, என்னை எதுவும் தடுக்காது. நான் சத்தியத்தை விளக்கம் சொல்லி போதிச்சு நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு நான் ரெடி. ஆனால் கேட்குறதுக்கு எத்தனை பேர்? தேவனுடைய ராஜ்யம் அதுக்குள்ளே வர்றதுக்கு யார் தெரியுமா உள்ளே இருப்பாங்களாம்? அதிகாலையில் விழித்து கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதுலேருந்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கம் பண்ணாராம். யார்? இப்போ தானே அப்போஸ்தலர் எக்ஸாம் எழுதுனீங்க, எது வரைக்கும் பிரசங்கம் பண்ணார் அவர்? நடுராத்திரி. இன்றைக்கி ஆரம்பிச்சிருவோமா? இப்போது கொஞ்ச நேரத்தில் எல்லா வயிற்றுலையும் மணி அடிக்கும், பசி வந்துடும். ஆண்டவரே, என்ன ஆண்டவர் ரொம்ப நேரமாக பேசுகிறீங்க? நான் சொல்ல மார்க் 6வது அதிகாரத்தில் பாருங்களேன், மக்கள் மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். எப்பயுமே வசனம் ரொம்ப நேரம் பேசினா நம்ம சீசர்களுடைய மனநிலையே இதுதான். 6வது அதிகாரம் 34 வாசிங்க. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அவர்களுக்கு உபதேச தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று. ஆண்டவரே, ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, எவ்வளோ நேரம் தான் பேசுவீங்க நீங்கள்? வனாந்திரமான இடம், பசிக்குது, தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, இன்னும் சும்மா ஒரு பிரசங்கன்னா எவ்வளோ நேரம் பாஸ்டர்? ஒரு 1/2 ஹவருக்கு மேலே, அதுக்கு மேலே கொட்டாக வருது. 1/2 ஹவருக்கு மேலே பேசாதீங்க, போதும். அதுக்கு மேலாம் போட்டினீங்கன்னா போகாது. லாஜிக்காக சொன்னால் எவ்வளோ நேரம் பேசலாம்? ஒரு பாஸ்டர் அதிகபட்சம் 40 நிமிஷம், அதுக்கு மேலே பிரசங்கத்தில் எங்களால் கேட்க முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுங்க பாஸ்டர், லாஜிக்காக தெரிஞ்சுக்கங்க. சயின்டிஃபிக்காக மக்களுடைய மனநிலை அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் விட்டால் மணிக்கணக்காக பேசிகிட்ருக்கிறார். வெகு நேரம் ஆயிடுச்சு, பசிக்குது, வனாந்திரமாக இருக்குது, எல்லாம் அங்கங்கேருந்து ஏதாவது சத்தெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக தெரியுது, இருட்டாக போகுது, பசிக்குது, ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுக்கிறீங்க. இன்றைக்கி மக்கள் அப்படி தான் ஆயிட்டோம். பவுலை விட்டிங்கன்னா நடுராத்திரி வரைக்கும் பேசுவார். அவர் நடுராத்திரி வரைக்கும் பேசினார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நடுராத்திரி வரைக்கும் கேட்கறதுக்கு ஆள் இருந்துச்சு. நாம் யார்? தேவனுடைய ராஜ்யத்தை, அதனுடைய ரகசியத்தை கேட்கறதுக்கு விருப்பம் உள்ளவர்களாக நம்ம வருவோமா? தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்றதுக்கு இடம் கொடுப்போமா? இல்லை. ஏன்னா ஒரு கிறிஸ்தவன், சும்மா சாதாரணமான ஒரு ஆள், நான் வரேன் போகிறேன், விடு பார்த்துக்கலாம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. நீங்கள் என்றைக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, நீங்கள் என்றைக்கு கேட்குறீங்களோ, என்றைக்கு நீங்கள் உணர்ந்துக்கிறீங்களோ, என்றைக்கு அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்து நீங்கள் மாறுறீங்களோ, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. இல்லைன்னா யூ மே பி ஒன் அட்டண்டீஸ், அவ்வளோதான். நீங்கள் பல வருஷமாக சர்ச்சுக்குள்ளே வந்திருப்பீங்க, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே வரவே முடியாது. நீங்கள் வசனத்தை தேடுற விதம்தான், விருப்பம்தான், வாஞ்சதான், உங்களுக்குள்ள ஏற்படுற மாற்றம்தான் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறீங்களா வெளியே இருக்கீங்களான்னு சொல்லிவிடும். எவ்வளோ தூரம் கேட்க போகிறீங்க, எவ்வளோ தூரம் முயற்சி பண்ண போகிறீங்க, எவ்வளோ தூரம் பிரயாசப்பட போகிறீங்க. சத்தியத்தை என்ன பண்ணேன்? வாங்கிக்கோ. சத்தியத்தை வாங்கிறதுக்காக நீ எதை வேணால் இழக்கலாம். இந்த உலகத்தில் எதை வேணால் இழந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன், கர்த்தரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன்? குப்பையாக தூக்கி போட்டேன். எல்லாம் எனக்கு குப்பை. 1 கோடி ரூபாய் இன்றைக்கி வரும், அது எனக்கு குப்பை. கர்த்தரை அறிகிற அறிவு தான் எனக்கு முக்கியம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க?
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்தால் கர்த்தருடைய வசனத்தை நம்ம தேடுவோமா? ஒப்பு கொடுக்கலாமா? கண்ணில் முடிச்சவன் பண்ணு. பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, அற்புதமான நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீர். காது இருந்தும் கேட்காம, கண்ணிருந்தும் பார்க்காம, இருதயம் இருந்தும் உணராத கூட்டத்தில் நாங்களும் ஒருத்தர்னு சொன்னால் அது எங்களுக்கு அவமானமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இனிமே உடைய சத்தியத்தை தேடுகிற, வாஞ்சிக்கிற, அதை ஆராய்ந்து அதை பெற்றுக்கொள்ளுகிற, அதற்காக விட்டு கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக இருந்து, எல்லாவற்றையும் விட்டு தேடுகிற பிள்ளைகளாக இருந்து உடைய ராஜ்யத்தின் புத்திரராக இருக்க உதவி செய்யுங்க. பிரச்சனைகள் நேரத்தில், போராட்டங்கள் நேரத்தில் ஊழியக்காரங்க உபதேசிக்கிறத ஒருபொழுதும் விடலை. அவங்களுக்கு எத்தனை உபத்திரவம் வந்தோ அவங்க உபதேசிக்கிறத நிறுத்தலை. இடைவிடாமல் உபதேசம் பண்ணாங்க. இடைவிடாமல் உபதேசம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இடைவிடாமல் கேட்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிஞ்சிக்க முடியும். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய தயவுங்களை நடத்திட்டும் ஆளுகை செய்யுங்க. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீர் உதவி செய்வீராக. எங்களை ஆளுகை செய்யுங்க. இயேசு ராஜாவை நாமத்தில் தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.